சத்தியமா எனக்கு ஒரு விஷயம் புரியல. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தானே எங்களுக்கும் ரூல்ஸ். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மட்டும் தனி ரூல்ஸா? பிரச்சாரத்துக்கு போட்டு வச்சிருந்த அத்தனை பிளானையும் கேன்சல் பண்ண வச்சுட்டாங்க. வில்லிவாக்கம், டி நகர், சைதாப்பேட்டை எங்கேயுமே. ஏன்னா சென்னை இப்ப தளபதியோட கோட்டையாயிரும்னு உள்ள பயம். காவல்துறை தான் ஒத்துழைக்கவே இல்ல. தேர்தல் ஆணையம் வந்தவொடனே எல்லாம் தலைகீழா மாறிடும் அப்படின்னு நினைச்சா தேர்தல் ஆணையம் வந்ததுக்கு அப்புறமும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா பிற மாநிலங்கள்ல தேர்தல் ஆணையத்துல கவர்மெண்ட்ல இருந்து லிங்க் ஆகாத ஆட்கள் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இப்பயும் கவர்மெண்ட் கீழ வேலை பாக்குறவங்க தேர்தல் ஆணையத்துக்கும் வேலை பாக்குறாங்க. அப்புறம் எப்படிங்க ஒரு ஜஸ்டிஸ் இருக்கும்? தமிழக வெற்றி கழகம் என்ன பிளான் பண்ணாலும் சொதப்பணும்னே இருக்காங்க. தொடர்ந்து எல்லா பிரச்சாரமும் ரத்தாகிட்டே இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் இனி 2 வாரம் கூட இல்ல. எவ்வளவு முடக்குறீங்க? பயம் அப்படிங்கறத தாண்டி கேவலமா இல்ல நீங்க நடந்துக்கிறது. தாவேகா நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். 5,75,00,000 பேர் ஓட்டு போட போறதுல கிட்டத்தட்ட 1,75,00,000 பேர் ஆல்ரெடி உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கோம். நீங்க எல்லாருமே களத்துல இறங்குங்க. அண்ணன் தான் வரணும்ன்றது இல்ல. உங்க ஸ்ட்ரீட்ல உங்க வில்லேஜ்ல நீங்க இறங்குங்க. ஒரு ஆளும் 5 பேரை கேன்வாஸ் பண்ணி ஓட்டு கேட்டாலே போதும். நம்ம ஜெயிச்சிருவோம். நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம். இருந்தாலும் கான்பிடென்டா இருக்கணும்னா நீங்க லோக்கல்ல களத்துல இறங்கி வேலை பாருங்க. சும்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் மட்டும் 10 தளபதி எங்க அண்ணன் அப்படின்னு சொன்னா போதாது. களத்துல இறங்கணும். இதுதான் டைம். இந்த 2 வாரத்துல நீங்க என்ன உழைப்ப போடுறீங்களோ அதை வச்சுதான் அந்த மனுஷன் நாளைக்கு சிஎம் சீட்ல உட்கார முடியும். முதல்ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம கடைசி நிமிஷத்துல சோர்ந்து போகவே கூடாது. நம்மளால என்ன முடியும் அப்படிங்கறத எதிரிகளுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டணும். அந்த மனுஷன் எவ்வளவுதாங்க கஷ்டப்படுவாரு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணவே இல்ல. TN 2026 படத்தை ரிலீஸ் பண்றாங்க ஏப்ரல் 10. தேர்தல் ஆணையத்துல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கம்ப்ளைண்ட் ரிஜெக்ட் ஆகுது. பிஜேபி பி டீம் யாரு அப்படிங்கிறது இப்ப புரியுதா? ஜனநாயகனுக்கு ஒரு ரூல்ஸ், TN 2026 ஒரு ரூல்ஸா? அண்ணாவை அசிங்கமா இழிவுபடுத்துற மாதிரி ட்ரெய்லர்ல போட்டிருக்காங்க. புசியானந்த மாதிரியே ஒரு ஆளு அதுல வந்துட்டு பக்கத்துல லோகோ போட்டு காமிச்சிருக்காங்க. எல்லா முட்டாள்தனத்தையும் பண்ணி மக்களை தஸ்தரப்பெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. சரியா? எல்லாருமே எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு ஓட்டு போடுறவங்க எல்லாம் இல்ல. அந்த பயத்துல தானே ஜனநாயகன் க்ளோஸ் பண்ணீங்க. இப்ப TN 2026 மட்டும் எப்படி ரிலீஸ் ஆகுது? தேர்தல் ஆணையம் கம்ப்ளைண்ட் கூட ரிசீவ் பண்ண மாட்டேன்றாங்க. தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பாதுகாப்பு 2 கிழிச்சிரும்னு சொன்னாங்க. கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்த கரூர் சம்பவம் நடக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எங்கேயோ வண்டலூருக்கு போக வேண்டிய பஸ் எல்லாம் குளத்தூர்ல வந்து நிக்குது. வரிசையா 10-15 பஸ் எங்க பிரச்சாரம் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம ஆம்புலன்ஸ் உள்ள வருது. எல்லா பிரச்சனைகளையும் கொடுக்குறாங்க. பொதுமக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. தாவேகா நண்பர்கள் தயவு செஞ்சு அடுத்த 2 வாரம் ஃபயர் ஆயிருங்க. இந்த மனுஷனை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. உங்க லோக்கல்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு இப்ப வரைக்கும் முடிவு பண்ணாம சில பேர் இருப்பாங்க. எதுக்கு தாவேகாக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல வைங்க. DMK என்னென்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்க கையில 1000 ரூபாயை கொடுத்துட்டு நாட்டை திருடிக்கிட்டு இருக்காங்கன்றத புரிய வைங்க. அவங்களுக்கு புரியுற பாஷையில போய் பேசுங்க அவங்க கிட்ட. எல்லாருமே இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பாக்குறது இல்ல. எல்லாரும் நியூஸை பார்த்துட்டு நாடு நல்லா இருக்கு நம்பிக்கையில இருக்காங்க. எப்படி ஸ்டாலின் சார் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரோ அதே மாதிரி மக்களும் மீடியா வந்து எந்த விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. எத்தனை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஊழல் எதுவுமே மக்களுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் ஏற போட்ட மாதிரி 1000 ரூபாயும் ஃப்ரீ பஸ்ஸையும் விட்டுட்டு பிரச்சனை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருக்காங்க. மீடியாவுக்கும் தீனி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா விர்ச்சுவல் வாரியர்ஸ் தூங்க கூடாது. அண்ணா ஜெயிச்சு சிஎம் ஆகணும் அப்படின்னு கனவுல இருக்கிற அத்தனை பேரும் அது கனவாவே ஆயிடக்கூடாதுன்னா இன்னையில இருந்தாது இறங்கி அட்லீஸ்ட் நான் இத்தனை பேரை கேன்வாஸ் பண்ணேன் இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நிஜமாவே நீங்க அண்ணாவை லைக் பண்றீங்கன்னா, நிஜமாவே அண்ணாவை விரும்புறீங்கன்னா, அவர் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா போய் மக்கள் கிட்ட பேசுங்க. அவரால் வர முடியல, அவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க. நீங்க இறங்குங்க களத்துல. தாவேகா ஜெயிக்கணும் அப்படின்னு வெறியா இருக்கிற அத்தனை பேரும் களத்துல இறங்கி போராடுங்க. போராடி நம்ம அண்ணாவை சிஎம் ஆக்கணும். இந்த முறை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது.